மணலாறு பிரதேசத்திலே சட்டவிரோதமாக கடந்த காலத்திலே குடியேற்றப்பட்டு வெளியோயா பிரதேசத்திலே குடியேற்றப்பட்ட பெரும்பான்மை சமூகத்துக்கு தண்ணி வழங்குவதற்கு 23,000 மில்லியன் ரூபா உங்களோட வரவு செலவு திட்டத்திலே முதலாவதே ஒதுக்குறீங்க. அப்ப பெரும்பான்மை சமூகத்துக்கு சிங்கள மக்களுக்கு தண்ணி வழங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு காசு இருக்கு. வவுனதீவு பிரதேச செயலகத்திலே தண்ணி வழங்குறது உங்களுக்கு காசு இல்லை, திட்டம் இல்லை. இதில் எந்த வகையில் நியாயம்? கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு இந்த தகவல் வழங்குவதை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. என்னென்று சொன்னால், உன்னிச்ச பிரதேசத்திலே 50 வீதத்துக்கு அதிகமானவர்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் வழங்கப்பட்ட கனெக்ஷனுடைய எண்ணிக்கை 217 என்று சொல்கிறார். அப்போ அவருடைய கருத்தின்படி நான் கேள்வி எழுப்பியது உன்னிச்ச வவுனதீவு பிரதேச செயலகத்துக்கு உட்படுத்தப்பட்ட உன்னிச்ச பனேர்பான் வாதாக்கல்மடு பஞ்சேன பாவக்கொடிச்சேன நெடியமடு இப்படியான ஆயத்தியமலை இப்படி பல பிரதேசங்கள். இந்த பிரதேசங்களிலே 50 வீதத்துக்கு அதிகமான அவர் சொல்கிறத பார்த்தா 200 பைப்லைன் இங்கே கொடுத்திருக்கு, 200 அங்கே கொடுத்திருக்கின்றால் என்னுடைய கேள்வி என்னென்னு சொன்னால், கௌரவ அமைச்சர் அவர்களே, இப்போ பேக்கேஜ் சிஸ்டம் ஒன்றை ஏற்பாடு செய்து அதனூடாக நீங்கள் குடிநீர் வழங்க போகிறீர்கள் என்று சொல்கிறீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்து இப்போ ஒரு வருடமும் எத்தனையோ மாதங்கள், 9ஆம் மாதம் இருந்து பார்த்தா ஒரு வருடமும் 4 மாதங்கள் ஆகிவிட்டது. 2 வரவு செலவு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டு 2 வரவு செலவு திட்டங்களினூடாக முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த பிரதேசங்களிலே குடிநீர் வழங்குவதற்கு உங்களுடைய அரசாங்கத்திலே எந்த முன்மொழிவும் இல்லை, நாங்கள் எதிர்காலத்தை செய்வோம் என்று சொல்கிறீங்க. ஆனால் மணலாறு பிரதேசத்திலே சட்டவிரோதமாக கடந்த காலத்திலே குடியேற்றப்பட்டு வெளியோயா பிரதேசத்திலே குடியேற்றப்பட்ட பெரும்பான்மை சமூகத்துக்கு தண்ணி வழங்குவதற்கு 23,000 மில்லியன் ரூபா உங்களோட வரவு செலவு திட்டத்திலே முதலாவதே ஒதுக்குறீங்க. அப்ப பெரும்பான்மை சமூகத்துக்கு சிங்கள மக்களுக்கு தண்ணி வழங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு காசு இருக்கு. வவுனதீவு பிரதேச செயலகத்திலே தண்ணி வழங்குறது உங்களுக்கு காசு இல்லை, திட்டம் இல்லை. இதில் எந்த வகையில் நியாயம்? நீங்கள் 4,000 பேருக்கு கியூலோயாலே விவசாயிகளுக்கு தண்ணி வழங்குறதுக்கு சொல்லி சொல்றீங்க. இதிலே நான் நினைக்கிறேன் சுமார் ஒரு 10,000-15,000 பேருக்கு வழங்குறதுக்கு நீங்க ஒதுக்கி இருக்கிற 23,000 மில்லியன் ஒரு 10 வீதமான நிதி இருந்தால் போதும். அப்ப இது எப்படி நியாயம் என்றதை எனக்கு விளங்கப்படுத்துங்கள்.